வாதம் 8, பித்தம் 40, தோடம் மலபந்தம், அதாவது 8 விதமான வாதங்கள், 40 விதமான பித்தங்கள், தோடம் மலபந்தம், இந்த சித்த வைத்தியத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி தோடம்ன்றது ஒரு வகையான வியாதி. ஈரல் வலி, குடல் வாதம். குடல் வாதம்ன்றது என்னன்னா, சில பேர் இப்படி குனிஞ்சு நிமிந்தாலே சடக்குன்னு பிடிச்சுக்கணும். அது வந்து குடல் வாதம்னு சொல்லுவாங்க. குடல் சுண்டி இழுத்து சுவீர்னு வலிக்கும், அது குடல் வாதம். முகவாதம், முகம் ஒரு பக்கம் அப்படி இழுத்துக்கிறது, ஸ்ட்ரோக் மாதிரி. அது மாதிரி கபம், சளி பிடிக்கிறது. குஷ்டம், இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, இதெல்லாம் அந்த கேதுவால ஏற்படக்கூடியது. இரத்த புற்றுநோய், அதுவும் கூட கேது சம்பந்தப்படுமா. வெண்குஷ்டம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கும், அதெல்லாம் வந்து கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான். பசியின்மை, சில பேர் சாப்பிடவே மாட்டான், நாள் பூரா பட்னியா கிடப்பான், என்னத்தையா ஒரு டீயை குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவன் பசியே இருக்காது, அது கேதுதான் காரணம். விஷக்கடி, ஒரு பூச்சி கடிக்கிறது இல்லை ஒரு பாம்பு கொத்திடுறது, இதெல்லாம் கேதுவால ஏற்படக்கூடியது. மூளை கோளாறு, அதாவது மென்டலி ரிட்டார்டட் பர்சன் சொல்லுவாங்க, எம்ஆர் சைல்டுன்னு. அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி, ஸ்ட்ரோக்கு, மஞ்சள் காமாலை, தோல் வியாதி, டெர்மட்டாலஜி ப்ராப்ளம்ஸ், தொழு நோய், அதுங்கிற ஒரு வகையான டெர்மட்டாலஜி பிளஸ் இந்த புண் சம்பந்தப்பட்டதும் சேர்ந்து இருக்கும் அதுல. அந்த மாதிரி நாட்பட்ட ஆறாத ரணங்கள், ரொம்ப நாளைக்கு தீராத நோய்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் பூரா கேதுவால ஏற்படக்கூடிய. இப்போ 7 வருஷத்துக்கு கேது தோசை நடக்குதுன்னா சில பேர் 7 வருஷமும் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும், அப்படி இருக்கும். அது மாதிரி சொறி, சிரங்கு, படை, இதெல்லாம் கூட இந்த கேதுவால ஏற்படக்கூடியது. ஸ்டோன்ஸ் சொன்னேன்னா அந்த வைடூரியம், அதுல வந்து வயிற்று கோளாறு, கபம், பித்தம், சீதளம், இருமல், மூக்கடைப்பு, வாதம், முகப்பரு, சரும நோய்கள், காலரா, சின்ன அம்மை, ஸ்மால் பாக்ஸ், கருப்பை கோளாறுகள், நரம்பு பலவீனங்கள், பாம்பு கடித்தது, விஷம் ஏறாதது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை வந்து ஒரு பஸ்பமா பண்ணி செய்வாங்க, மருத்துவமா பண்ணி செய்வாங்க, ஸ்டோனாவே பிரயோகம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இது ரொம்ப இதா இருக்கும்.